டாக்டர் எனக்கு முடி கொட்டுது, டயர்டா இருக்கு, தலை சுத்துது, ஐஸ் கிரேவிங்ஸ் இருக்கு டாக்டர். இருங்க நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு நான் இப்ப சொல்றேன். உடனே போய் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்திருப்பீங்க. அதுல ஹீமோகுளோபின், வைட்டமின் டின்னு எல்லா நியூட்ரியன்ஸும் செக் பண்ணிருப்பீங்க. எல்லாமே நார்மலா இருந்திருக்கும். அப்பாடா நமக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க படன்னு ஜாலியா இருந்திருப்பீங்க. ஆனா உங்க சிம்டம்ஸ்லாம் வர்சன் ஆகிட்டே இருந்திருக்கும். அப்படிதானே? எப்படி டாக்டர் கரெக்டா சொல்றீங்க? எப்படி கரெக்டா சொன்னா இதே தப்பு தானே எல்லாருமே பண்றீங்க. எல்லா டெஸ்டும் பண்ணீங்க. ஆனா அந்த சீரம் ஃபெரிட்டின் ஒரு டெஸ்ட் இருக்கு, அதை மட்டும் பண்ண மறந்துட்டீங்களே. ஃபெரிட்டின்ங்கிறது என்ன தெரியுங்களா? நம்ம பாடியோட அயன் ரிசர்வாயர் தான். நம்ம ஹீமோகுளோபின் கம்மி ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபெரிட்டின் லெவல் கம்மியாயிடும். இப்ப நீங்க சொன்ன சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது கூடவே உங்களுக்கு பீரியட்ஸ் அப்போ ஹெவியா ப்ளீடிங் ஆகுது, இல்ல ப்ராப்பரா நீங்க அயன் ரிச் ஃபுட்ஸ் எடுக்காம இருக்கீங்க, இல்ல அயன் அப்சார்ப்ஷன் உங்க பாடியில புவரா இருக்குன்னா உங்க ஃபெரிட்டின் லெவல் கம்மியாகிட்டே தான் போகும். உங்க சிம்டம்ஸ் வர்சன் ஆகிட்டே போகும். ஆனா அந்த ஹீமோகுளோபின் வேணா நார்மலா இருக்கும். சோ நீங்களும் நம்ம ஹீமோகுளோபின் நார்மலா இருக்குப்பான்னு சொல்லிட்டு ஜாலியா இருப்பீங்க, எதுவுமே பண்ணாம இருப்பீங்க. இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சீரம் ஃபெரிட்டின் செக் பண்ணுவாங்க, பட் அவங்களுக்கு நார்மல் வேல்யூ விட ரொம்பவே அதிகமா இருக்கும். அது எப்ப தெரியுங்களா? அவங்களுக்கு பாடியில இன்ஃபெக்ஷனோ இன்ஃபிளமேஷனோ இருந்தாலும் இது அதிகமா இருக்கும். ஏன்னா ஃபெரிட்டின் இஸ் போத் an iron reservoir as well as an inflammatory marker. டாக்டர் இப்ப நாங்க என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்களா? வெரி சிம்பிள்ங்க. நீங்க சொன்ன சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குன்னா வெறும் ஹீமோகுளோபினை மட்டும் செக் பண்ணாம கம்ப்ளீட் அயன் பேனல் டெஸ்ட் பண்ணுங்க. சோ உங்களுக்கு இப்போ முடி கொத்து கொத்தா கொட்டுது, ரொம்ப டயர்டா வீக்கா ஃபீல் பண்றீங்க, தலை சுத்துது அப்படின்னா என்னென்ன டெஸ்ட் பண்ணணும்னு ஒரு டீடைலா PDF பண்ணி வச்சிருக்கேங்க. அது உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸ்ல போய் அயன் டைப் பண்ணுங்க.